ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மகிழ்ச்சியான காலவரை ஆச்சரிக்கிறோம். தேவனுடைய கரம் மற்றமாய் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து உடைய வார்த்தையை பேச வேலைக்காரனை எஜமான் மறைத்து எஜமான் இடைப்படும்படியால் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்யும்படிதான் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளுது. நீரே ஆண்டவரே என் வாயோடு வாயாக இருந்து என் ஆளுடைய வார்த்தை விட்டு பேசும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ஒரு ஜெபங்களும் மிக நல்லதுதான். அவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எடுத்தவர்கள் வாசிகள் 2 நாளாகும் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து நாம் தொடர்ச்சியாக இந்த 3வது வாரம் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவது தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி முதல் வாரத்தில் நாங்கள் பேசினோம். 2வது ஜெபம் பண்ண வேண்டும். 3வது கர்த்தருடைய முகத்தை தேட. கடந்த 2 வாரமாய் நாம் இந்த வார்த்தைகளை தியானித்தோம். இப்பொழுது 3வது வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில தியானத்துக்குரிய வார்த்தை தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மறந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரும்பும் என்று சொன்னால் மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் என்ன செய்யணுமா? இன்னும் மனந்திரும்ப நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்னைக்கு அநேகருக்குள்ள பொல்லாத வழிகளில தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பொல்லாத வழி நம்முடைய வாழ்க்கையில மிக மிக மிகவும் எப்படின்னா மோசமாக. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்தவன், தேவனுக்குள்ள இருக்கிறவன் பொல்லாத வழியில போறான். உண்மையுள்ள தேவனை மறந்து பாகாலுக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இந்த பாகாலுக்குரிய காரியங்களை ரட்சிக்கப்பட்ட ஜனமும் கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்த உனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப வெகு தூரமாய் கடந்து போகுது. எல்லா வேலையும் செய்த சாபம். தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் வாங்கி புசிக்கிற நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வாயானால் அது சாபம். ஒன்னே மாத்திரம் இல்ல, ஒன்னே உன் பிள்ளைகள் மேல சாபம் தான். ஒரு சிற்பத்தை உருவாக்கி அந்த சிற்பத்துக்கு பூவை போட்டு அந்த சிற்பத்துக்கு சாம்பிராணி காட்டி அந்த சிற்பத்துக்கு கொடுக்க அங்க வைக்கிற அந்த சாப்பாடை சாப்பிடுறேன்னு சொன்னா எவ்வளோ மோசமான. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிங்கள். 55:7. 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும்
அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் அவன் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கு திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்றார். துன்மார்க்கன் தன் வழிய எப்படி பண்றானா, அக்கிரம நினைவுகளோட துன்மார்க்கன், தேவனுக்கு பிடிக்காம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன், தேவனுடைய பந்தியில கை வைக்கிறவர், அபாத்திரமான காரியம் செய்கிறவன யாரா, துன்மார்க்கன். அதோட போயிட்டு நீங்க இந்த மனிதர்கள் கோயில கூட வாங்கி சாப்பிடணும். நீங்க சொல்றது உபதேசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நீ, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ, தேவனுடைய விட்டுக்கு பிறந்திருக்கிற பிள்ளையா இருக்கிற நீ, மனிதன் உருவாக்கின சொற்பத்திற்கு நீ முன்னுரிமை கொடுத்து நீ அதில் ஈடுபடுறன்னு சொன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை, தேவ பயம். நீ யாரு, அக்கிரமக்காரன். இன்னைக்கு சபைக்கு வரோம், நல்ல ஞானஸ்தானம் சபைக்கு வரோம், போறோம், மாதா கோயில் நின்று வேலை செய்யறோம். நான் சொல்லுவேன், அப்போனுடைய வார்த்தைக்கு செவி கொடு. இதெல்லாம் மாயம். இன்னைக்கு நடந்து போறோம், நடந்து போயிட்டே இருக்கிறோம். அங்க போயிட்டு அவன் தேவனை தேடுவானா, நாட்டம் பிடிச்சி அந்த பீச்சு எப்படி இருக்குன்னா கரையில் வேளாங்கண்ணிக்கு போகிற பீச் எப்படி இருக்குது, நாட்டம் நாறுது. கிட்ட அந்த பீச்சு கிட்ட போக முடியல, நாறுது. அந்த நாட்டத்தில் போய் முங்கி அதோடு அவங்க வெளியே வந்தான்னு சொன்னா அவ்வளவுதான். அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி குடிச்சு வெடிச்சு இன்னைக்கு அநேக இன்னைக்கு பாவத்தில் முங்கி போடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே வாங்கியா இருக்கணும். இங்கிருந்து போது இவ்வளோ பெரியபாளையம் போவோம். பெரியபாளையம் போயிட்டு அந்த கோயிலில் உட்கார்ந்து அதை என்ன செய்யணுமோ செஞ்சு அந்த மொட்டையை அடிச்சு முடிச்ச உடனே நேராக சாராயம் கட்ட போயிட்டு உட்காந்து சாராயத்தை முடிச்சுன்னு அந்த கோழியை அறுத்த கோழியை பலியுடன் சொல்ற கோழியை அறுத்த கோழியை அவன் மிளகாத்தூள் என்னால் போட்டு ஃப்ரை பண்ணி என்ன பண்ணா அதை சாப்பிடும். அல்லேலூயா. இப்படி ஒரு பொல்லாத வழி தேவையில்லை. இயேசு உன்னை அறுத்துக்கும் சொல்ல, உன்னை வேதனைப்படுத்தும் சொல்ல, ஓடுற நெருப்புல கட கட கடன்னு ஓடலாம். ஓடி அந்த நெருப்புல இறங்கலாம். என் அன்பு தெய்வ செலவை மனிதனுடைய வாழ்க்கையில பொல்லாத வழிகள் இல்லை. இன்னைக்கு அநேக சிக்கொண்டு இருக்கிறார், தம்மை தாமே உருவம் கெடுத்து கொண்டிருக்கிறார். அதுல முக்கியமா இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் தான் அந்த பாவ காரியங்களை துணிகரமா செய்கிறார். தன் அக்கிரம வழியை விட்டு மனதிலும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ இந்த சத்தியத்தை கேட்டு கேட்டு கேட்டும் நீ திரும்பவும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வாய் என்று சொன்னாள். கர்த்தருடைய கோபத்தை நான் சொல்றேன், தப்பு செஞ்சுட்டேன். உன் ஒரு ஆள் மட்டும் அந்த தப்பு உன்னோட போனா பரவாயில்ல, ஆனா தப்பு உன்னோட போவாது. உனக்கும் உன் பிள்ளைகள் நீ செய்த அக்கிரம பாவத்து ஒரு பாவமும் அறியாத பிள்ளைகள் மேல அந்த பாவம் என்ன பண்ணும், சுமாரும் பிள்ளையின் மேல 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டு அந்த பாவம் இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப தெரிந்து நீ என்ன பண்ற, உபதேசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடன் விட அவர்களை விட்டு அறிக்கை செய்யணும், தேவ இரக்கம் பெறுவான்னு சொல்லி தேவ இரக்கத்தை சொல்லியும் நாம் தேவனுக்கு விரோதமான பொல்லாத காரியங்களை எனக்கு செய்து கொண்டு
நான் பொல்லாப்பின் காரிய நிமித்தம் தான் இந்த இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கேரளா பகுதியில் வயநாடு பகுதி முழு தேவனுடைய உக்கிர கோபமாக்கின. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் ஒரு மனம் இல்லை? தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்து கொண்டு சொல்ல செய்யணும்னு சொல்லி வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னா வழியை விட்டு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம 55 எடுத்து படிமா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ போலாம் எல்லாம் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். நீ ஒவ்வொரு காரியம் நினைத்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் மன்னிப்பார். ஒரு வேளை ஆண்டவர் மன்னிக்காமல் விட்டு விட்டார் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாய் போகும். எவ்வளவு சொல்றோம், இதை செய்யாத, இங்க போவாத. 36வது பிளாக்ல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானை எடுத்து ஒரு தம்பி விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப மனசு பாரம். இதுக்கெல்லாம் உடந்து தேவன் எவ்வளவு மனஸ்தாபப்படுவார், எவ்வளவு வேதனைப்படுவார். நன்மான தெய்வ ஜனமே, யோசிங்க. பிசாசு எல்லாம் கொடுத்துருக்கோம், காப்பாற்ற முடியாது. நானே அவ்வளவு வேதனைப்படுறேன்னு சொன்னா நீ செய்த எந்த காரியம் என்ன பண்ணனா பாவத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்கு விரும்பாத காரியங்கள் இருக்கும். ஆனால் அதை கண்டித்து கண்டனம் பண்ணி உபதேசிக்க தேவன் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு வேளை மனசுல பாரமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க. உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்க. சிலருக்கு வார்த்தையை சொன்னா சபைக்கு வரமாட்டாங்க. இந்த காரியம் செய்து இந்த காரியம் செய்யக்கூடாது, நமக்கு அப்பாதான் வேணும். தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்யவே கூடாது. வேதம் சொல்றது ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, தேசத்துல என்ன இல்லையா? உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றி அதிக அறிவும் அவர்களுக்கு இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோடு ஆமென். தேசத்துல என்ன இல்லையா? உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றும் அறிவும் வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் இல்லை. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமா? தேவனை பற்றுகிற அறிவு இல்லை, உண்மையும் இல்லை. ஏதாவது செய்தா நான் செய்யலையா, நான் பண்ணல. என் அன்பான தெய்வ ஜனமே, வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா உண்மையற்ற மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பொல்லாத வழிகளில நம்ம இணைந்து கொண்டிருக்கிறோம். 2வது அதிகார வசனம் சொல்றது, பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோடும், ஆமா, இரத்த பழிகளோடு, இரத்த பழினா சரா நீ சேர்த்துனே இருக்கிற. பொய்யானை எழுகிற, பொய் சொல்லுகிற, பொய் சத்தி எழுகிற
பொய்ய சொல்லி 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 ஒரு ரத்த பைக்கு மேல சேர்த்து போட்டு திருடியா. என்ன பண்றியா? திருடி சொல்லுதான் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி. எனமான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய் நாம் இருந்தும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது சொன்னா, தேவனுக்கு பிடிக்காத வாழ்க்கை. இன்னும் பாவத்துல பரிசுத்தத்துல இருக்கிற இந்த கடமான ஊழியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கும் பொழுது அநேக ஜனங்கள் கிறிஸ்துவுடைய ஜனங்களா இருந்து உலக காரியங்களில இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கண்டித்து கண்டனபடி உபதேசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் என்னோடு கூட பேசினார். அப்போது அவரிடத்துல நான் சொன்னேன், நானும் இந்த உலகத்துடைய காரியங்களில இப்படிதான் இருக்கிறேன். என்னால் இந்த கனமான ஊழியத்துக்குள்ள வர முடியாது என்று மறுதளித்தேன். ஆனாலும் என் தேவன் மீண்டும் என்னோடு கூட பேசி இந்த கனமான ஊழியத்துக்குள்ள வந்து கிறிஸ்துவுக்குள் இருந்து கிறிஸ்துவுடைய காரியங்களை செய்யாதபடி பாவனுடைய காரியங்களை செய்து துணிகர பாவங்களை செய்கிறவளை கண்டித்து உபதேசி. இதுதான் என்னுடைய அழைப்பு. எவ்வளவோ வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ உபதேசிக்கிறோம். ஆனா எப்படி இருக்கிறோம் சொன்னா, வனகா கருத்துள்ள ஜனங்களாக என் அன்பான தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட நம்ம என்ன எப்படி இருக்கிறோம் சொன்னா, தேவனுக்கு விரோதமான அக்கிரம பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அக்கிரம காரியமாய் தேவனுக்கு பிடிக்காத பொருளாத காரியங்களை நாம் செய்து இன்னமும் கர்த்தரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இன்னைக்கு ஒருவனும் நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும். ஊழியக்காரர் சொல்லி சொல்லி நான் மீண்டும் மீண்டும் போறேன்னு சொன்னா, இதமான தேவ ஜனமே யோசித்துப்பார். சரியா இருக்கு. நேற்று நடந்த காரியம் எவ்வளோ பெரிய காரியம். கேட்டா சொல்ற மாதாமா ஏசப்பா இல்லையா கிறிஸ்பில் நான் இட்டுக்கா போறேன். நான் சொல்லுது சொற்ப வழிபாடு. இயேசுவே ஒருவனே பார்த்தது இல்லையா, மாதா யார் பார்த்தது? இயேசுவே ஒருவனும் ஒரு நாள கண்டது. பரிசுத்த ஆவியானவர் நிழலாட்டம் நம்ம மேல இறங்கும். கர்த்தரை யாரா பார்த்துக்கிறீங்களா? கர்த்தரே இந்த டிவியில காட்டுதோ அதெல்லாம் இல்லை. ஒருவரும் கண்டிராத தேவன், ஒருவரும் காணக்கூடாத தேவன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அநேக ஜனங்கள் சீசன் என்ன கடவுள் இது? சீசன் கடவுள். ஆடி மாசம் வந்தா 11 வாரம் கூடுதல், அது ஒரு சீசன் கடவுள். ஆகஸ்ட் மாசம் வந்தா ஒரு சீசன் கடவுள். டிசம்பர் மாசம் வந்தா ஒரு சீசன் கருப்பு ட்ரெஸ் கடவுள். இது சீசன் கடவுள். நாம் ஆராதிக்கிறது ஒரே கடவுள். வானத்தில் பூமியை உண்டாக்குகிறது மனுஷனுக்கு நிறமாறாத ஒரே தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவன் உள்ள தேவன், தேடும் போது கண்டடைகிற தேவன். ஆமா, பேசாதங்க. 322 படிக்கட்டு திருத்தணி, 365 படிக்கட்டு. எப்படி ஏறணும் தெரியாது, எப்படி இறங்கணும் தெரியாது. மண்ணு எல்லாமே கேட்டு எதுவும் செய்ய மண்ணு. ஆனா நான் கேட்காத எங்கிட்ட வந்து இதுவரை நான் செய்திருக்கிற ஒரே தேவன் இயேசு ஒருவர் தான். அவர் தான் சொன்னார், நீ கண்டித்து கண்டனம் பண்ணி உபதேசி இவர்களை நல்ல
அனுப்பினார். இதுதான் இந்த ஊழியத்தை எப்ப பாரு ஐயா எங்களை திட்டல உங்களுக்குள் இருக்கிற பொல்லாப்பு காரியங்களை விட்டு மனந்திருந்தது. ஏன் சபைக்கு வரும்? எதற்கு சபைக்கு வரும்? வேற வேலை இல்லையா? சபைக்கு வியாபாரம். நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி இன்று நாம் மறித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும். இல்ல நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக விரும்புன்னு சொன்னா நீ பாகாலுக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு உன் மன திருப்தி என்ன யோசிங்க, சிந்திங்க. தேவ ஜனமே, வேதம் சொல்கிறது அக்கிரமங்களின் வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அநியாயங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நாம் இப்படியே இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மை கொண்டு போக மாட்டார். அநேகர் ஓடி வந்தார்கள், அந்த பாவியின் மீது கல்லெறி ஓடி வந்தார்கள். இயேசு ஒன்றுமே செய்ய, உங்களில் யார் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை ஓடி வந்து அத்தனை பேர் என்ன செய்தான்? திரும்பி போயிட்டான். ஆனா பாவம் செய்த அந்த ஸ்திரீயோ அங்க கூடவே இருந்தான். இயேசு இனி என்ன சொன்னாரு? பாவம் செய்யாது. திரும்பி போனா தன் வாழ்க்கையில சுத்தமும் உள்ள ஒரு விசுவாசிய. பாவம் செய்யாத உலகத்தில் எந்த மனுஷனும் இல்லை. பாவம் செய்வோம் என்று சொன்னால் நீ நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. வேதம் எல்லாத்தையும் அறிக்கையை விட்டுவிடு, தேவ ராஜ்யத்துக்குள்ள உன்னை இணைத்துக்கொள். இந்த பொல்லாத பாவ அக்கிரமங்கள் நமக்குள்ள வேண்டாம். இதையே இந்த பாவம் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் பிரிக்கிற காரியமா இருக்கு, சமாதானம் இல்லாத காரியமா இருக்கு. தேவ ஜனமே, சிந்தி செயல்படு. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் ஒருவேளை 55:7 சொல், துன்மார்க்கர் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவர்கள் மேல மனதுருவார். அவர் சொல்ற கர்த்தரிடத்தில் திரும்புகிற அவர் அவர்கள் மேல் மனதுருவார். இன்னைக்கு நீ செய்த தவறுகளை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடு. உன் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பு. சின்ன சின்ன காரியம் தான், நம்ம பெரிய காரியம் சின்ன காரியம். நம்ம சொல்ல கொஞ்சத்தில் உண்மை உள்ளவளாய் இருப்பினா என்ன சொல்லலாம்? அநேகத்தின் மேல ஆண்டவரிடத்திலிருந்து பொய்யை சொல்லி உயிர் வாழ்வதை விட உண்மையை சொல்லி மறைக்கலாம். தேவ ராஜ்யத்துக்குள்ள போகும். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுதான், நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்க. வேதம் சொல்லுது யோனா 3:10, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்க்கிறார். காரியம் வரா எனக்கு சொல்ற மனம் திரும்பு என்று சொன்ன இந்த ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு. இந்த ராஜ்யத்துக்குள்ள நீயும் நானும் போகணும்னு சொன்ன நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாத சிந்தைகளை விட்டு, பொல்லாத எண்ணங்களை விட்டு, பொல்லாத காரியங்களை விட்டு நீ மனம் திரும்புவாயானால் கர்த்தர் சொல்ல இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது காரியங்களை நாம் பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஜெபத்தை கேட்பார். 5வது காரியம், பரலோகத்தில் தேவன் ஜெபத்தை கேட்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவர் என்ன கேட்கிறாரா? ஜெபத்தை கேட்க. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுடைய எல்லா அக்கிரம காரியங்களையும் மன்னிக்க அவர் காத்துக்கொண்டு.
இப்ப என்ன செய்யணுமா? நீயும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். வேதம் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. எரேமியாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்படும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களின் எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. ஜெபி. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கும். இந்த ஜெபம் பரலோகத்தின் தேவன் கேட்கிற ஜெபம். நீங்கள் எங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய தேசத்துக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய அநியாயங்களுக்காக நீங்க என்ன செய்யணுமா? பரலோகத்தின் தேவனத்தில் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாவி சொல்றான், ஏறெடுக்க முடியாதபடிக்கு மார்பிள் அடித்து கொண்டு சொல்றான், ஆண்டவரே நான் பாவியா இருக்க மேல இருவையா. ஆனா இங்க தெரிய பேருடைய ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவரே நான் உனக்கு இது கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது செய்தேன், அது செய்தேன். தெரிய ஜெபம் எப்படி இருக்குது? பெருமையான ஜெபம். ஆனா என்னுடைய ஜெபம் எப்படி இருக்குது? தம்பி பாரு, என் விசுவாச கப்பல்ல யார் சேதப்படுத்துறோம்? இழந்து 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 நம்மை நாமே சேதப்படுத்தி கொண்டு எனக்கு வேதம் சொல்லுவது, நீ எனக்காக ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனைகள், ஏன் என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம், என்ன தவறு என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க. கர்த்தர் யாருடைய கப்பலையை சேதப்படுத்தும்? கப்பல் எங்கிடம் தூக்கி இருக்கிற கப்பல் என்பது ஒரு சபைக்குரிய அடையாளமாக எல்லா விதத்தையும் வைத்து அவர் சொல்றாரு, பரலோகத்தின் தேவன் கட்டளையிடுகிறார், நீதிமானுக்கு ஒரு பேழையை செய்ய வைக்கிறார். அந்த பேழையில அநேக வித மிருக ஜீவனாக வைக்கிறாரா? அப்படி எப்படி வைக்கிறாரா? ஜோடு ஜோடா. அப்போ கப்பலுக்குள்ள சேதம் வராதபடிக்கு சகல விதமான மிருகங்களும் உண்டு, பறவைகளும் உண்டு, மனிதனும் உண்டு. என்று சொன்னா அந்த கப்பலை சேதம் வராதபடிக்கு இந்த கப்பல் பரலோகத்தின் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட கப்பலா? நீங்க நானும் பரலோகத்தின் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த இயேசு என கப்பலுக்குள்ள வந்திருக்கிற உங்களை யாரும் எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு உங்களுக்கு வேலைக்காரனாய் வைத்து, ஒரு கப்பல் கேப்டனாய் வைத்து கர்த்தரனை நடத்த வைக்கிறார். இந்த கப்பலுக்குள்ள சேதம் வராதபடிக்கு, பொல்லாத வழிகள் இராதபடிக்கு இந்த கப்பலை எப்படி நடத்தணும்னா பரலோகத்தின் தேவன் இடத்துல நடத்தும். எல்லாம் கப்பல்ல போனாங்க, டைட்டானிக் கப்பல் எல்லாரும் போனாங்க. அது என்ன இருந்தது? பாவம் அதிகமா இருக்கும். கப்பல் என்ன இருந்தது? எச்சரிக்கை கொடுத்தும் செவி சாய்க்காத கடந்து போன நான் என்ற அகங்காரத்துல கப்பல் தான் போச்சு, சுக்குநூறாய் போச்சு, பாறையில மோதி. நம்முடைய கப்பல் மோதி அழிந்து போகாதபடிக்கு நம்ம கப்பலை கர்த்தர் நிற்க வைக்கிற கப்பல். இந்த கப்பல் காணப்படுது.
அப்ப இந்த கப்பல் எந்த சேதமும் வரக்கூடாதுன்னு சொன்னா, இந்த கப்பலுக்குள்ள இருக்கிற உனக்குள்ள என்ன தேவைன்னு சொன்னா, பொல்லாத வழிகளை விட்டு பரலோகத்தின் தேவனை நீயும் நானும் தேடுவோம் என்றால் நமக்குள்ள எந்த சேதமும் வராது. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யலாம்னு சொன்னா, கப்பலை சேதப்படுத்திட்டு நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ண, தேவனுக்கு விரும்பாத காரியங்களை செய்து தூரம் போயினே. ஒவ்வொருத்தரும் எப்படி போனா, தூரம் போயினே. அவனே தன்னை உருவ கெடுத்து கொண்டு தூரம் போயினே. வாழ்க்கையில் என்ன இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. என்னதான் சமாச்சாரம் நோக்கி ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளிலும் நான் உங்களுக்கு ஒன்றையோ திருக்கதர்சனத்தை கேட்கிறார். நன்மான தெய்வ ஜனமே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மறைக்காமல் காரியத்தை கர்த்தர் செய்யும். தேவனை நேசிக்கிற நாம் உபத்திரவங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் நம்முடைய விசுவாசம் எங்கள் கப்பலை சேதப்படுத்தாதபடிக்கு அவரிடத்தில் தேடும் பொழுது அவர் எல்லா காரியத்தை நமக்கு அறிவிக்கிறதை நம்மோடு கூட இருக்கும். எங்க தேடணுமா, பரலோகத்தில் இருக்கிறது. நீ தேடு, அவருடைய சமூகத்துல கேளு. அவர் தான் சொல்றாரு, அவர் யாரா, ஜெபத்தை கேட்கிறார். அவர் கேளாதவர் அல்ல, அவர் கேட்கிறவர். அவர் காரியத்தை செய்கிறவர், அவர் காரியத்தை முடிக்கிறவர். நாம் என்ன செய்வோம்னா, கேட்க பயப்படுவோம். ஏன் நாம் கேட்க பயப்படுனா, நாம் இன்னும் பொல்லாத வழிகளில சிக்கி கொண்டிருக்கிறோம், பொல்லாத காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறோம், பொல்லாத நினைவுக்குள்ள நம்ம என்ன அதுக்குள்ள நம்ம இணைத்துக் கொண்டிருக்கிறோம். சொல்ற, உன் பொல்லாத வழிகளை விட்டு பரலோகமாயாக அவர் உன் ஜெபத்தை கேட்க. அப்படி வாக்கு சொல்ல, குறைகளில்லாத ஜெபம். எனமான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல, நீ ஜெபி. மத்தேயு 6:5 சொல்லு, உங்கள் ஜெபம் மாயக்காரனை போல இருக்கக்கூடாது. ஜெபம் எப்படி இருக்கக்கூடாது, மாயக்காரனை போல. அப்படியே இவங்க பார்க்கணும், இவங்க செய்யணும், அப்படி ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா, நீயோ ஜெபம் பண்ணும் போது அந்த இடத்தில் இருக்கிற பிதா என்ன சொல்ல, வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இப்படிதான் ஜெபம். பிதா உனக்கு பதிலளிக்கணும். அப்ப அந்த பதில் கிடைக்கும் வரையில என்ன செய்யணுமா, காத்திருக்கும். சாதாரணமா ஜெபிக்க கூடாது. சும்மா பேக் டு பேக் ஆண்டவருடைய சமூகத்துல எப்பவுமே ஜெபம் பண்ணிருக்கும். நீங்க எப்படிப்பா ஜெபம் பண்றது, வேலை செய்யணும், சாமான் கழுவ, சோத்திர இந்த சாமான்லாம் நான் கழுவணும். ஆண்டவரே, இது போல எத்தனை பேர் சார் உங்களுக்கு அதனால சுகர் பரவே கொடுக்கும், குழம்பு சார் ருசி உள்ள பதார்த்தம் செய்யுது, அங்கேயே நின்று ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் செய்வது போல எல்லாருக்கும் நல்ல சுகர் பலனை கொடுங்க. ஆண்டவரே, வீட்டு வேலை எல்லாம் செய்ய ஒரு பிள்ளைங்க செய்யாம இருக்குது. ஆண்டவரே, நீங்க அவங்க இருதயத்தில் பேச ஜெபம் பெற்றுக்கொள்ள. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள நினைக்கிறது, என்னை போல இருக்கிற என் விசுவாச குடும்பத்தாருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அவங்க பெற்றுக்கொள்ள. ஆண்டவரே, என்ன பண்ண, நின்றுவே ஜெபம் பண்ணு, துணி துவச்சுட்டே இருக்கிற ஜெபம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, எனக்கு நல்ல சுக பலனை கொடுங்க, இந்த துணியெல்லாம் துவைக்க ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, எனக்கு கிருபை தர எல்லாம் இது போல என்ன போல ஸ்திரீகளுக்கு ஆண்டவரே நல்ல பலத்தை தாங்க. ஜெபம் ஜெபி. நீ எவ்வளவு 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 ஜெபிக்கிறியோ அவ்வளவு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கிறது. இந்த ஜெபம் யாருக்கு, பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இருக்கிற அந்த இடம் அசைய வேண்டும். ஜெபம் சாதாரணமாக கூடாது.
ஏதோ வந்தேன், நான் ஊழியத்துக்கு போறேன், வந்துட்டு என்ன சரின்னு 2 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு இல்லை, நீ ஜோம் பண்ற இடம் அசைக்கணும். நீ போய் ஒரு கூடாரத்துல ஜோம் பண்ற, அந்த கூடாரத்தில் இருக்கிற காரியங்கள், அந்த கூடாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த கூடாரத்தில் வேதனைகள், கண்ணீர்கள் அந்த கூடாரத்தில் மறைய வேண்டும் என்றால் நீ போய் அந்த கூடாரத்தில் ஜெபிக்கும் போது அந்த கூடாரத்தில் அசைவு உண்டு பண்ணுவேன். ஜெபத்துல ஒரு மனம் இருக்கும். பரலோகத்தின் தேவனிடத்தில் ஜெபிக்கிற நீ, உனக்குள்ள ஒரு மனம் ஜெபம் இல்லை என்று சொன்னால் நீ எந்த வீட்டுல எங்க போனாலும் நீ யாருக்கு ஜெபம் அந்த காரியம் வாய்க்காது. அல்லேலூயா. ஜெபத்துல ஒரு மனம், கசப்பு வைராக்கி உள்ள வச்சுன்னு நீ என்னதான் சொன்னாலும் சதா ரபா லபா ரபான்னு எது சொன்னாலும் படிக்காது. அல்லேலூயா. நீ எப்படி இருக்கணுமா? ஆண்டவருடைய சமூகத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளத்தக்கதான ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். வியாதிஸ்தர் மேல கை வைக்கும் பொழுது அந்த வியாதிஸ்தருக்குள்ள இருக்கிற அந்த வியாதிகளை நீக்கும்படியாய் உங்களுடைய ஜெபம் காணப்பட வேண்டும். ஏன் என்று சொன்ன ஜெபத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார், கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எப்படி ஃபயரா இருக்கும். இன்னமோ நான் வருவேன், இன்னமோ நானே சிலருக்கு ஜெபிக்க தெரியும், முடிக்க தெரியும். அல்லேலூயா. என்னமான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு வாழ்க்கையில் நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்றார், ஜெபம் பெரிய காரியத்தை செய்யும். நாம் ஜெபத்துல என்னென்ன கேட்கிறோமோ எல்லாவித காரியத்தை செய்ய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்ல சங்கீதம் 32:15, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்காய் நான் அறிவிக்கிறேன். நான் அறிவிக்கிறேன் சொல்றான். என் பாவம், என் மீறுதல் கர்த்தாவை நான் அறிக்கை செய்கிறேன். இந்த நாளிலும் கூட என் எல்லா காரியங்களை கர்த்தரின் மன்னி 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 என்னமான தேவன் அழைத்த கர்த்தர் சொல்றா, நீ எப்படி இருக்கணும்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்துல செவி. கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, நீ எப்படி இருக்கணும்னு சொன்னா முதலாவது நீ கர்த்தரிடத்துல தாழ்த்துகிற விசுவாசியாய் காணப்பட. இரண்டாவது ஜெபம் பண்ண வேண்டிய விசுவாசியாக இருக்க. மூன்றாவது கர்த்தருடைய முகத்தை தேடுகிற விசுவாசியாக. நான்காவது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற விசுவாசியாக இருக்க வேண்டும். ஐந்தாவது பரலோகத்தின் தேவன் என் ஜெபத்தை கேட்பார் என்ற அவர் மேல விசுவாசம் உள்ள விசுவாசியாக காணப்பட. அப்பொழுதுதான் உன் தேசத்திற்கு கர்த்தர் சேவத்தை கொடுக்கும். நண்பு தேவன் நம்முடைய தேசம் நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும், எங்க சபை நல்லா இருக்கணும், எங்க விசுவாசி கூட்டத்தை எங்க இணைஜன பந்துக்கள் நல்லா இருக்கணும். அப்படின்னு என்ன செய்யணுமா? நீ நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நீ யாரா? அவர் நாமம் தரிக்கப்பட்ட நீ அவருடைய ஜனம். யாருடைய ஜனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜனம். சாதாரண ஜனல்ல மகிமை கனமும் பொருந்திய ஜனமாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் நடத்துகிறார். நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் ஆண்டவர் பொருளாதார